மதிவான ரெண்டு முக்கியமான அம்சம். ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி தண்ணீர் சரியான நேரத்தில் திறக்கல. கடைமடை பகுதி காவிரியிலலாம் ரொம்ப பிரச்சனை. நீர்மூழ்கி மோட்டாரே தூக்கி வெளில போடுற அளவுக்கு சிக்கல், பெரிய சிக்கலாக இருக்கு. அடுத்து எதிர்கால சந்ததிக்கே பாதிக்கிற மேகதாட்டு பிரச்சனையும் இருக்கு. இந்த சூழல்ல தற்போதைய அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? சரியான திசையில் போறதா நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு ஷியாம் சார் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயந்தான். ஏன்னா மற்ற விஷயங்களில் மௌனமாக இருக்கிறது, அதை அப்படி ஒரு மூடி மந்திரமாக பண்ணிகிட்டு இருக்கிறது கூட புரிஞ்சு கொள்ள முடியும், அவங்களுடைய டாக்டிக்ஸ், அவங்க மெத்தடுன்ட்டு. ஆனால் இது ஒரு ஜீவாதார பிரச்சனை. வழக்கமாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விடணும். அதுதான் பல ஆண்டு காலமாக இருக்குது. இந்த முறை அது திறந்து விடப்படலை. அதனால் குறுவை சாகுபடி பண்ணுறவங்க ரொம்ப பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஸோ இது மாதிரியான ஒரு உயிர் நாடியான பிரச்சனையில் மௌனம் இருக்கிறது அது ஒரு அரசுக்கு அழகல்ல. அதுவும் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையில் மக்கள் என்ன எல்லாம் அவங்கவுங்க கற்பனை, யானையை பார்த்த குருடர்கள் போல். இப்போ சார் சொன்னார், அவர் கூப்பிட்டாரா இவர் கூப்பிட்டாரான்னு, அதெல்லாம் தெளிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னைக்கு என்ன 24 மணி நேரத்தில் மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. சிவகுமார் நேற்று 3:45 மணிக்கு அவர் சொன்னது பிடிஐ நிருபர்கிட்ட சொல்லணும்னா, The Chief Minister of Tamil Nadu is coming and we want to discuss the Kaveri water issue and work out a solution in the best interest of both the states. Okay. இரண்டு மாநிலங்களுக்கும் எது நல்லதோ அதை நாங்கள் வாதிப்போம். அவர் வராருன்னு சொல்கிறாரு. அடுத்தது, I have accepted his letter and conveyed that we should work together. Okay. இப்போ தெளிவு, I have accepted his letterனா முன்முயற்சி மாநிலத்திலேருந்து தான் போயிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து தான் அந்த மாதிரி நம்ம சந்திக்கலான்ற ஒரு முயற்சியே எடுக்கப்பட்டிருக்குது, அங்கேருந்து வரல. ஏன்னா நமக்கு தான் வைத்த வலி. யாருக்கு வயிற்று வலியோ அவங்க தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு துடிப்பாங்க. கர்நாடகாவுக்கு அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு நல்லா வசதியாக இருக்காங்க. ஆமாம், இதன் ஒரு முதலமைச்சர் பொதுவெளியில் சொன்னது இது. அப்போ இதை மறுக்கல யாரும், இன்னி வரைக்கும் எந்த தமிழ்நாடு அரசும் மறுக்கல. பொதுவா இது மாதிரி மதிவாணன், இப்படி ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னா இது பெரிய சிக்கல்கள் கொண்டது. பல முதல்வர்களே இது இவ்வளவு பெரிய வலையோட இருக்குதா, இந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறதுன்னு பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்க, அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடத்துவாங்க. எப்படி இவங்க ஒத்துக்கிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு? அதுவே பேசி கலந்து ஆலோசிச்சிருக்காங்க இல்லைங்க. இவங்க தானே கேட்டாங்க, நீங்க டிஃபரன்ஸ புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. இல்ல, இவங்க கேக்குறாங்க முதலமைச்சர் அந்த முடிவு பேச்சுவார்த்தைக்கு வரோம், நீங்க தயாரா? இல்ல, அந்த முடிவு தயாரான அவங்க இவர் தான் கேட்டிருக்காரு, அவங்க ஒத்துக்கினாங்க. அந்த முடிவு அப்ப நீங்க சொல்றது இன்னும் துலக்கமா எனக்கு புரியுது. அப்ப அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் பேச வேண்டாமா? மத்த கட்சிகள்கிட்ட எல்லாம் பேச வேண்டாமா? இல்ல இல்ல, பாருங்க, கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் சூழல் வேற. ஷியாம் கரெக்டா சொன்னாரு. அங்கே அடிச்சுக்கிறாங்க, ஆனால் கன்னட பிரச்சனை எல்லாம் ஒன்றா போகிறாங்க. அது நீண்ட காலமாகவே இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த ஒரு கலாச்சாரம் இல்லை. எல்லாத்துலேயும் அரசியல் ஆதாயம், யாரை குறை சொல்கிறது, இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ முதல் கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த ஆட்சியில் நடந்தது. அப்போ ஒரு மனதான தீர்மானத்தை மேகதாது பற்றி கொண்டு அரசின் தீர்மானம் முன்மொழிஞ்சாங்க. அநேகமாக அப்ப எல்லா கட்சி தலைவர்கள் அவங்களால கன்சல்ட் பண்ணி தான் எல்லாம் அமைதியா இருந்தாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அது நிறைவேற்றி முடிச்ச உடனே எதிர்கட்சி தலைவர் எழுந்து கேட்கிறாரு, உதயநிதி, நான் ஒண்ணு கொடுத்தேனே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி அதையும் சேர்த்து அப்படின்றாரு. அந்த நேரத்துல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப அதிமுக, பாமக எல்லாம் அதை எதிர்க்கிறாங்க. அந்த உதயநிதி கொடுத்தது தேவையற்றதுன்னு கோர்ட்டுக்கே போயிடுச்சு இப்ப அதிமுக. புரியுதுங்களா? சோ இது மாதிரி ஒத்த கருத்தே இல்ல, எல்லாத்துலயும் அரசியல் பாக்குறாங்க. லீகல் பேட்டிலுக்கு நீங்க யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்க தேவையில்லை. ஏன்னா அதுதான் ஸ்டேட்டஸ் கோவா இருக்கு. நீங்க போய் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் வாங்க அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு நீங்க யார்கிட்டையும் பேச வேண்டாமா? இல்லை இல்லை, பேசலாங்க. பேசினா ஏதாவது பிரயோஜனமா இருக்கும்னா பேசலாம். சர்வ கட்சி கூட்டம்னா அது என்ன சர்வரோக நிவாரணியா? சர்வ கட்சி சொல்றதை கேளுங்க. கர்நாடகா சர்வ கட்சி கூட்டம் போட்டா எல்லாரும் ஒன்னே பேசுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஐ எம் அஃப்ரைட், எனக்கு அச்சம் இருக்கு. தமிழ்நாட்டுல போட்டோம்னா அது டிஃபரண்ட் ஒபினியன். அது நம்ம தமிழ்நாடு பிளவுபட்டிருக்கிறது அம்பலப்பட்டு. இல்ல, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எந்த அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ செஞ்சுக்கலாமா?
என்ன நினைக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு வரமுறை இருந்து தானே செய்வாங்க. அதுதான் சார் பேச்சுவார்த்தைன்றது. எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாதுங்க, எதுலயுமே எக்ஸ்பர்ட்ஸ். நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா மதிவாணன், தாவேக அரசிலேயே இருக்கிற இரட்டை நிலைப்பாடை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். புதிய நடுவர் மன்றம் வேணும்னு திரு உதயநிதி அவர்கள் சொன்னபோது மறுநாள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டபோது திரு ஆதவ அர்ஜுனா அமைச்சர் ஏந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ நாங்க எடுத்த முடிவு இல்லை, உடனடியா முதல்வர் போய் இது சார்ந்த சட்ட நிபுணர்கள் கடந்த ஆட்சியில் இருந்தவங்க தான் இப்பவும் இருக்கிறாங்க, அவங்களோட கலந்து பேசணும், இதுதான் சரின்னு சொல்றாங்க, வேணும்னா நீங்க வாங்க, உங்களை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஏற்பாடை செய்யறோம்னு சொன்னாங்க. ஆனா அதே ஆதவ அர்ஜுனா நேற்று அறிக்கை என்ன சொல்றாங்க, முந்தா நேத்துன்னா லீகல் பேட்டில் தமிழ்நாடு கோட்டை விட்டு விட்டது. அவர் தான் சட்டமன்றத்தில் பாராட்டுறாரு எல்லாம் தேர்ந்த சட்ட நிபுணர்கள்னு, அவர் தான் சொல்றாரு இந்த ஆட்சி கோட்டை விட்டு விட்டதுன்னு. இதுல யாருக்கு இரட்டை நிலைப்பாடு இருக்கு? இல்ல, இதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கடப்பாடு உள்ளவர் ஆதவ அர்ஜுனா தான். அன்பார்ச்சுனேட்லி அவர் இந்த அரங்கத்தில் இல்ல. சோ என்ன எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கிறத சுட்டி காட்டுறேன். இல்ல என்ன பொறுத்தவரையிலங்க, இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் என்ன மக்களிடம் பிரச்சாரம் பண்றாங்கன்னா, இது ஏதோ இந்த பிரச்சனை காவிரி நீர் தகராறு பங்கிடுவதில் ஏற்பட்டிருக்க சிக்கலும் மேகதாது அணை கட்டுறதுக்கான முயற்சியும் மே மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உருவான பிரச்சனைகள் மாதிரி பேசுகிறாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள். பாபு சண்முகம் அவர்கள் இது போல நீர்வளத்துறைக்கு அமைச்சராக இருக்கும்போது கபினி அணை கட்டினாங்க, ஹேமாவதி அணை கட்டினாங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது விவாதத்துக்குரியதுதான். அதிமுக தானே அதெல்லாம் பேசிதானே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் மதிவாணன். விளைவு தானே இன்னைக்கு அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஆணையம் வாங்கி இருக்கிறோம், நம்ம ஒரு தீர்ப்பு வாங்கி இருக்கோம். இன்றைய அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இந்த பிரச்சனையை கையாள்வதில் நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லைங்க. ஆணைகள் போட்டு விட்டார்கள், எல்லாம் கொடுத்துறாங்கட்டாங்க. இப்ப முதல் நாள் ஒரு குழு கொடுக்கணும் அப்படின்றாங்க, அடுத்த நாள் அவங்க அப்பீல் போறாங்க கர்நாடகா. இப்ப அந்த அத்தாரிட்டியும் இல்ல, அவங்க கொடுக்கணும்னு அதை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இதுதான் பிரச்சனை. அதாவது இத எப்படி ஒரு நிலையில கொண்டு வந்து உத்தரவு இவர் சொன்னார் பாருங்க, அது நல்ல பாயிண்ட். அதாவது பக்ரானங்கள்ல இருக்கிற மாதிரி இந்த அணைகளின் கட்டுப்பாடு அந்தந்த மாநிலத்தில் இல்லாம, இப்ப பாருங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? போர் தொடுக்க முடியும். அப்ப அந்த அட்டானமஸா இருக்கணும், அந்த அத்தாரிட்டியை அப்படி உருவாக்கணும். அதுதான் இறுதி தீர்ப்பா இருக்கும்.